அன்பானவர்களே, நமக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டது என்று சொன்னால் ரொம்ப வருத்தப்படுறோம். ஐயய்யோ! எனக்கு அது கிடைக்காம போயிடுச்சே அப்டின்ட்டு. ஆனா அறிஞர்களுடைய பார்வையில நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா, அது உங்களுக்காகனது அல்ல. இப்ப வேறொன்றை இறைவன் கொடுக்க நாடுகிறான் அப்படிங்கிறத நீங்க விளங்கிக்கணுமா. பாருங்களேன், பூமி சௌஹான் அந்த சகோதரி இந்த சமீபத்தில விபத்துக்குள்ளாச்சு இல்லையா? அந்த ஏர் இந்தியா விமானத்தில பயணப்பட வேண்டியவங்க. வேகமா வர்றாங்க. டிராபிக்ல மாட்டிக்கிட்டு 10 நிமிஷம் தாமதமாக வருகிறார்கள். அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, விமானம் புறப்பட்டுருச்சு. அப்ப இவங்க அது போக முடியல. புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே மிகப்பெரிய விபத்து செய்தியை நாம் எல்லோருமே அறிவோம் இல்லையா? அப்போ அந்த அம்மா ரொம்ப நெகிழ்ந்து போய் சொல்றாங்க. அவங்களால அதிர்ச்சியிலேருந்து மீள முடியல. நான் கூட அந்த விமானத்துல ஏறி இருப்பேனே. நான் 10 நிமிஷம் லேட்டா போனத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஐயய்யோ! என்னுடைய கனவெல்லாம் நாசமா போயிடுச்சே. இந்த வாய்ப்பு எனக்கு பறி போயிடுச்சே. இனிமே இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படிலாம் நான் கவலைப்பட்டேன். ஆனால் இப்பொழுதுதான் தெரிகிறது. அது கூட இறைவன் எனக்கு நன்மைக்காக தான் செய்திருக்கிறான் அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய மனநிலையை நாம் வளர்த்துக் கொள்வோமா?